வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவா அணிந்த துளசி மாலை. குழந்தை, அதிலிருந்து 2 துளசி தலங்களை பிச்சு என்கிட்ட தாயேன், அது பெரியவா பிரசாதம் என்று கெஞ்சும் குரலில் கேட்டனர். அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதாரணமான குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன். வயது 12 அல்லது 13 இருக்கலாம். 5வதோ 6வதோ படித்துக் கொண்டிருக்கலாம். மாநிறம், எண்ணெய் அதிகம் கண்டிராத தலை, தடிமனான அரை டிராயர், கசங்கி போன மேல் சட்டை. அரை டிராயரும் மேல் சட்டையும் என்ன நிறம் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே எவரும் சொல்லிவிட முடியாது. அழுக்கேறி போயிருந்ததால் அந்த ஆடைகள் அவ்வப்போது துவைத்துத்தான் அணியப்படுகின்றன என்பதை அதை பார்க்கும் எவராலும் புரிந்து கொள்ள முடியும். நெற்றியில் ஒரு வளைந்த கீற்றாக முறையே இல்லாமல் ஏனோ தானோ என்று விபூதி பூசப்பட்டிருந்தது. ஒருவேளை இங்கு கிளம்பி வருகிற அவசரத்தில் அவனது அம்மா இட்டு விட்டிருக்கலாம். தேர்வு காலங்களில் கிராமத்தில் இருப்பவர்கள் தெருமுனையில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு சின்ன கற்பூரத்தை ஏற்றி வைத்து பேனாவை பிள்ளையார் பாதத்தில் வைத்து வழிபட்டு விட்டு பரீட்சை எழுத போவார்கள். இது ஒரு விதமான நம்பிக்கை. அதாவது இறைவன் அருளோடு தேர்வு எழுதப் போகிறோம் என்கிற தைரியம் மாணவர்களுக்கு வரும். அதுபோல் இந்த சிறுவன் காஞ்சிபுரத்தில் வசிப்பவன் என்பதாலும் மகா பெரியவாளின் சன்னிதானம் பற்றி யாரோ சொல்ல அவன் தகுதிக்கு ஏதோ கேள்விப்பட்டிருந்தாலும் இன்று தேர்வு எழுதப் போகும் முன் ஸ்ரீமடத்துக்கு வந்து விட்டான் போல் இருக்கிறது. விடிகாலை நேரத்தில் விஸ்வரூப தரிசனம் காண வந்திருந்த பக்தர்கள் பலரும் இன்னும் நகராமல் அங்கேயே நின்றிருந்தபடி இருந்தார்கள். மகா பெரியவா தரிசனத்தில் தலைத்திருந்தார்கள். இதை தவிர காலை வேளையில் ஏராளமான பக்தர்கள் வேறு ஸ்ரீமடத்தில் குவிந்து விட்டார்கள். நாம பஜனைகளும் சங்கர கோஷமுமாக ஸ்ரீமடமே பக்தி மனம் கமழ அருள் நிரம்பி காணப்பட்டது. இவ்வளவு கூட்டம் மகா பெரியவாளின் தரிசனத்திற்காக காத்து நின்றாலும் சிறுவனாகப்பட்டவன் வரிசையில் நின்று கொண்டிருக்கும் எந்த ஒரு பக்தரை பற்றியும் கவலைப்படாமல் ராஜபாட்டை போல விறுவிறுவென்று நடந்து மகா பெரியவாளின் சன்னதியை நெருங்கினான். முகத்தில் உற்சாகம் கொப்பளிக்க மகா பெரியவாளை பார்த்தபடியே நின்றான். அவனை எவரும் தடுக்கவில்லை, ஏதும் கேட்கவும் இல்லை. காரணம், அந்த சிறுவனின் ஆர்வத்தையும் பரபரப்பையும் பார்த்த பின் இயல்பான அந்த பக்திக்கு தடை போட எவருக்குமே விருப்பம் வரவில்லை. மடத்துக்கு போய் சாமிய கும்பிடணும்னா அவருக்கு தோதா ஏதாவது எடுத்துட்டு போகணும். அப்படி என்று அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. தன் கையில் தொடுத்த ஒரு மாலையை வைத்திருந்தான். அந்த மாலையை பார்த்த பல பக்தர்களும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை தங்களுக்குள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். விமர்சித்தும் பேசினார்கள். சிலர் வியந்தார்கள். சிலர் வெளியே ஏதும் பேச முடியாமல் தங்களுக்குள்ளேயே கேலியாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பலரது விமர்சனத்திற்கும் கேலி சிரிப்புக்கும் உள்ளான அந்த மாலையில் அப்படி என்ன விசேஷம் என்கிறீர்களா? அது துளசி மாலை. அதுவும் துளசி அடர்த்தியாக கொத்து கொத்தாக வைத்து கட்டப்பட்ட மாலை இல்லை. தனித்தனி துளசி இலைகளை கோணல் மாணலாக என்று ஒரு முறை இல்லாமல் கோர்த்து தொடுக்கப்பட்டிருந்த மாலை. ஒருவேளை அடுத்தடுத்து துளசி இலைகள் நெருக்கமாக வைத்து தொடுத்திருந்தால் அதில் இடைவெளி என்பது தெரியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த சிறுவன் தொடுத்து கொண்டு வந்திருந்த துளசி மாலையில் இடைவெளி அதிகம் இருந்தது. அதனால் பார்த்தவுடன் மாலை என்று சொல்வதற்கு எவருக்கும் வாய் வராது. இதில் இன்னொரு அலங்கோலமும் வெளிப்பட்டது. அதாவது இறை வழிபாட்டிற்கு கொண்டு செல்கிற துளசியை பெரும்பாலும் வாழை நாரில் தான் கட்டுவார்கள். ஆனால் இந்த சிறுவன் ஒரு சணலில் இந்த மாலையை கட்டி எடுத்து வந்திருந்தான். வீட்டில் ஏதாவது பொருளை கட்டி வைத்திருந்த மூட்டையில் இருந்து சணலை மட்டும் பிரித்து எடுத்திருப்பான் போல் இருக்கிறது. இது போன்ற காரணங்களினால் சிறுவன் எடுத்து வந்திருந்த துளசி மாலையை பார்த்து சிலர் சிரித்தார்கள். ஆனால் பக்குவப்பட்ட சிலர், இந்த வயதில் இந்த அளவுக்கு மகா பெரியவாளிடம் ஒரு பக்தி இருக்கிறதே, வெறும் கையோடு வரக்கூடாது என்கிற நாசுக்கு தெரிந்திருக்கிறதே என்று நெகிழ்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் மகா பெரியவாளின் திருப்பார்வை அவன் மேல் விழுந்தது. ஒரு புன்னகையை உதட்டோறும் தவழ விட்டு அருகில் வா என்பது போல் அவனுக்கு ஜாடை காட்டினார். விறுவிறுவென்று நடந்து முன்னுக்கு வந்தான். என்ன என்பது போல் ஆச்சரியமான முகத்துடன் தலையை மேலும் கீழுமாக அசைத்து ரசனையாக கேட்டது அந்த பரபிரம்மம். சிறுவன் சந்தோஷமானான். தனக்கு உரிய அங்கீகாரம் இந்த சன்னிதானத்தில் கிடைத்து விட்டது என்பதற்காக மகிழ்ந்தான். கையில் துளசி மாலையோடு மகா பெரியவாளை இன்னும் நெருங்கி அவரின் திருவடி அருகே அதை சமர்ப்பித்தான். மகா பெரியவாளின் கைங்கரிய பணிக்காக அங்கே இருந்த சீடர் ஒருவர் அந்த துளசி மாலையை அங்கிருந்து எடுத்து வேறு இடத்தில் சேர்ப்பதற்காக குனிந்தார். சற்றே நிமிர்ந்த அந்த பரபிரம்மம் சீடரை பார்த்து வேண்டாம் என்பது போல் வலது ஆட்காட்டி விரலை
இடதுபுறமும் வலதுபுறமும் அசைத்து சமிக்ஞை செய்தார். சீடரையும் தள்ளி நிற்கச் சொன்னார். அந்த மாலையை தான் அகற்றுவதை மகா பெரியவா விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட சீடர் நின்ற வாக்கிலேயே அப்படியே ரிவர்ஸில் நகர்ந்து கொண்டார். எக்ஸாம் இன்னைக்கு இருக்கோ? சிறுவனை பார்த்து மகா பெரியவா கேட்டார். இவ்வளவு பேர் கூடியிருக்கும் இடத்தில் தன்னை பார்த்து மகா பெரியவா ஒரு கேள்வி கேட்கிறார் என்பது அந்த சிறுவனின் முகத்தில் ஏராளமான சந்தோஷத்தை கொடுத்திருந்தது. அது தவிர தனக்கு தேர்வு இருப்பதை மகா பெரியவா எப்படி கண்டுபிடித்தார் என்கிற ஆச்சரியமும் அவன் முகத்தில். பிரகாசமானவன் ஆமாம் சாமி, இன்னைக்கு சயின்ஸ் என்று கூடுதல் தகவலையும் சொன்னான். துளசி மாலையை எனக்காக கொண்டு வந்தாயோ என்று அவனை பார்த்து கேட்டார். அந்த மாலையை கையில் எடுத்தார். அப்படியும் இப்படியும் அதை ஆராய்ந்தார். தான் காணிக்கையாக எடுத்து வந்திருந்த மாலையை மகா பெரியவா தன் கையில் எடுத்து விட்டார் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த சிறுவனுக்கு பெருமை பிடிபடவில்லை. எங்க வீட்டிலேயே துளசி செடி இருக்கு, அதிலிருந்து நானே பறிச்சு கட்டினேன். அந்த பரபிரம்மம் அவனை பார்த்து சிரித்தபடி கூடியிருந்த திரளான பக்தர்களும் அடுத்து பெரியவா என்ன செய்ய போகிறார் என்பதை கவனிப்பதில் ஆர்வமானார்கள். ஒரு க்ஷண நேரத்தில் இந்த சிறுவன் பெரியவரின் கவனத்தை இப்படி கவர்ந்து விட்டான் என்று அங்கிருந்த எவரும் எதிர்பார்க்கவில்லை. சிறுவன் மேல் மகா பெரியவா செலுத்தும் கரிசனத்தை கண்டு சீடர்களும் மடத்து சிப்பந்திகளும் கூட அதிசயப்பட்டு போனார்கள். அந்த துளசி மாலையை தன் கையில் எடுத்துக்கொண்டார். வலக்கரத்தால் அந்த மாலையை எடுத்து தன் தலைக்கு மேல் வைத்தார். என்ன புண்ணியம் செய்ததோ அந்த துளசி மாலை மகா பெரியவாளின் தலையில் அமர்ந்து கொண்டது. துளசி மாலை மகா பெரியவா சிரசில் அப்படியே நின்றது. சுற்றிலும் நின்றிருந்த தன் பக்தர்களை இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி பார்த்தார் மகா பெரியவா. எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கிற வேளையில் அவர் முகத்தில் ஒரு புன்னகை ததும்பியது. இந்த கோலத்தில் நான் எப்படி இருக்கேன்? இந்த மாலை நன்னா இருக்கா என்று மகா பெரியவா கேட்பதாக எல்லோருக்கும் பட்டது. மகா பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டி பக்தர்கள் வாங்கி வந்திருந்த எத்தனையோ மலர் மாலைகள் அவருக்கு முன்னால் சற்றும் மனம் குறையாமல் மலை போல் குவிந்திருந்தன. ரோஜா, மல்லிகை, சம்பங்கி என விதவிதமான மலர்கள் கொண்டு மிகவும் நேர்த்தியாக தொடுக்கப்பட்டிருந்த மாலைகள் அவை. ஆனால் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு ஒழுங்குமுறையே இல்லாத, ஒரு மாலைக்கு உரிய எந்த விதமான இலக்கணத்திலும் சேராத சாதாரண சிறுவன் கொண்டு வந்த துளசி மாலை ஏனோ மகா பெரியவாளுக்கு பிடித்து விட்டது. தானே அதை ஸ்வீகரித்துக் கொண்டார். இதுதான் பக்தி என்பதை அங்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் உணர்த்தும் விதத்தில் அந்த மாலையை அணிந்திருக்கிற நான் எப்படி இருக்கேன் என்பதாக அனைவரையும் பார்த்தாரோ. எத்தனையோ மலர் மாலைகள் இருந்தும் அன்பின் மிகுதியால் ஆர்வத்தின் வெளிப்பாடாக தொடுத்து கொண்டு வரப்பட்ட இந்த துளசி மாலை என் உள்ளத்தை கவர்ந்து விட்டது என்பதை பகட்டான பக்தர்களுக்கு உணர்த்துகிறாரோ. பக்தி என்றால் என்ன என்பதை பற்றி பெரிதும் படிக்காத கேட்காத இந்த சிறுவன் தன் செய்கையால் அங்கிருந்த அனைவருக்கும் மகா பெரியவாளின் அருட்செயலின் மூலம் உணரச் செய்து விட்டான். செல்வ செழிப்பில் திளைக்கும் எத்தனையோ பக்தர்கள் குவிந்திருக்கும் இந்த சன்னிதானத்தில் தான் அன்புடன் எடுத்து வந்திருக்கும் ஒரு துளசி மாலைக்கு இவ்வளவு மரியாதையா என்று சிறுவன் திகைத்து போனான். அவன் விழிகளில் லேசாக ஈரம் ததும்பியது. சரேல் என்று தரையில் விழுந்து மகா பெரியவாளை நமஸ்கரித்தான். எழுந்து நின்றான். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து தான் அந்த துளசி மாலையை தன் தலையிலிருந்து எடுத்து கீழே வைத்தார் மகா பெரியவா. புன்னகை அரும்ப அந்த சிறுவனை ஆசிர்வதித்தார். கல்கண்டும் குங்குமமும் கொடுத்தார். தன் தலையில் வைத்திருந்த மாலையை அருட்பிரசாதமாக அவனிடமே கொடுத்தார். அதன் அருமை தெரிந்தோ தெரியாமலோ பயபக்தியுடன் வாங்கி கொண்டான் அந்த சிறுவன். எந்த ஒரு மாலையை பார்த்து தங்களுக்குள் விமர்சித்துக் கொண்டார்களோ அந்த பக்தர்கள் இப்போது நெகிழ்ந்து போனார்கள். அந்த மாலை இப்போது புனிதம் பெற்றுவிட்டது. மாலையை பெற்றுக்கொண்டு வெளியேறும் அந்த சிறுவனிடம் இருந்து, குழந்தை, அதிலிருந்து 2 துளசி தலங்களை பிச்சு எங்கிட்ட தாயே, அது பெரியவா பிரசாதம் என்று கெஞ்சும் குரலில் கேட்டனர். அப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் துளசி இலையை பீத்து கொடுத்து விட்டு, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூல் பெல் அடிச்சுடுவாங்க என்று சொல்லிவிட்டான் ஒரே ஓட்டம். இன்று சயின்ஸ் தேர்வாயிற்றே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.